வணக்கம் மக்களே! ஏபிஎல் அரசுலேருந்து ஆனந்தன். எதிர்பார்த்த மாதிரி அமெரிக்கால ஃபெட் ரிசர்வ் வந்து 25 பிபிஎஸ் வந்து ரேட் கட் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. ஸோ இது எதிர்பார்த்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓகே சின்னதா ஒரு மேலே ஒரு ரேலி போயிட்டு அப்படியே ப்ராஃபிட் புக்கிங்கும் நடந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம மார்க்கெட்லேயும் இதே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படின்னா, ஒண்ணு நாளைக்கு ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, சில ரெசிஸ்டன்ஸ்லாம் இப்போ பார்க்க போறோம். அந்த இடத்துல வந்து செல்லிங் வரும். வந்து ஓப்பன் ஆன இடத்துலயோ, இல்ல நேத்து க்ளோஸ் இடத்துலயோ வந்து முடியலாம். அல்லது கேப் டவுனா ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, இதே தான் திருப்பி மேல ஒரு வாலடைல் குடுத்து, மேல ஒரு ஹைய போயிட்டு ரீச் பண்ணிட்டு, திருப்பி நியூட்ரலுக்கு வந்து நிக்கலாம். இதுக்கு 2க்குமே நாளைக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா, ப்ராஃபிட் புக்கிங்க்கு ஒரு சான்ஸும் இருக்கு. ஏன் இவ்வளோ குழப்பி குழப்பி சொல்லியிருக்கேன்னா, நிஜமாவே இது வந்து ஃபண்ட் மேனேஜரோட சென்டிமென்ட்டு, ஃபண்ட் மேனேஜரோட கால்குலேஷனுக்கு ஏத்த மாரி தான் இது நாளைக்கு நடக்க போகுது. இப்போ நிஃப்டிக்குள்ள போயிடலாம். நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இது பண்ணியிருக்கேன். சரியா வரல. 25,530 அப்புறம் 25,650 இது 2ம் வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா 25,240 ஸோ ஆ மேல போனா 25,530க்கு மேல நின்றுச்சு. ஒரு வேள நின்னுச்சுன்னா, 650 வரைக்கும் போறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்ல, அங்கருந்தே செல்லிங் வந்ததுன்னா, 25,240 ரொம்ப கவனமா வாட்ச் பண்ணுங்க. அது செல்லிங்க்கான வேலைய குடுக்கும். ரைட்டு. அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இன்னும் டார்கெட் இருக்கு. ஸோ, நாளைக்கு மார்க்கெட்ட மேல இழுத்துட்டு போனா, பேங்க் நிஃப்டி தான் இழுத்துட்டு போகும். பேங்க் நிஃப்டியும், ஐடியும் இழுத்துட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ, பேங்க் நிஃப்டி வந்து எங்க வரைக்கும் போலாம் அப்படின்னா, 55,760 வரைக்கும் ரீச் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. கீழ சப்போர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இங்க 55,140 இந்த ஏரியா. இந்த ஏரியா வந்து 55,140ல ஒரு சப்போர்ட் இருக்கு. அடிச்சு விழுந்தான்னா பெருசா விழுந்துருவான். ஸோ, அ இந்த நேரத்தில நம்ம ஏற்கனவே ஐசிஐசிஐ பேங்க் வந்து சொல்லியிருந்தோம். ஒருவேளை கேப் அப்பா இருந்து பேங்க் மேல போச்சுன்னா, ஐசிஐசிஐ தான் மேல இழுத்துட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ, அந்த சூழல் வந்துச்சுன்னா, நம்ம 1446ல 45ல குள்ள குடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ, அந்த ரேஞ்ச் போறப்ப நாம குடுத்துறது பெட்டர். ஒருவேளை கீழ வந்தா 1416 நம்ம 1420 பக்கத்தில வாங்கியிருப்போம்னு நெனைக்கிறேன். 1416ல இத ஸ்டாப் லாஸ் போட்டு வெளிய வந்துரலாம். அடுத்ததா ஐடி. ஏற்கனவே சொன்ன மாரி பேங்க் நிஃப்டிக்கு அடுத்தபடியா ஐடி தான் இப்பொழுதைக்கு மார்க்கெட்ட தூக்குறதுக்கான நல்ல ஸ்ட்ராங் பொசிஷன்ல இருக்காங்க. இப்போ வந்து 36,440 ஒருவேளை ரேலி போனா நாளைக்கோ, இன்னைக்கோ நாளைக்கோ 37,400 வரைக்கும் கூட போகலாம். இது ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால இந்த இந்த கொஞ்சம் ஹையர் சைட்ல சொல்லியிருக்கேன். சப்போர்ட்ன்னு பார்த்தா 36,200 ஸோ அத உடைக்கும் பட்சத்தில் நாம வெளிய வந்துறது ஐடி ஸ்டாக்ஸ் வச்சிருக்கவங்க சேஃபா வெளிய வர்றது நல்லது. அடுத்து சிஎன்எக்ஸ் ஃபினான்ஸ். ஃபினான்ஸ் யாரெல்லாம் கையில வச்சிருக்கீங்க? ஐ மீன் அது வந்து இண்டெக்ஸ் ட்ரேடிங்ல இருக்கிறதுனால இது ஸ்பெஷலா சொல்றோம். இது எல்லாத்த விட இது அதிகமா செல்லிங் பிரஷர் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங் பையே இதில இல்ல. வெறும் 25 பிபிஎஸ் ஏறுனதுக்குலாம் இவன் வந்து பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டான். அதனால ஆ இந்த ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ் யாரெல்லாம் வச்சிருக்கீங்களோ, கொஞ்சம் கவனமா இருங்க. ஆ ஆட்டோ. ஆட்டோ இண்டெக்ஸ் இதே தான். நம்ம ஏற்கனவே சொன்ன ஏரியால தான் நிக்குது இப்போ. நாளைக்கு ஒருவேளை ஜம்ப் மேல மேல போனா 27,530ல போய் 30 வரைக்கும் கூட மேல போலாம். ஆனா, அதுக்கு மேல நிக்குதான்னு பாருங்க. அதாவது ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அதுக்கு மேல நின்னுச்சு அப்படின்னா, இன்னும் அது ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் மேல போறதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் ஆட்டோவும் இந்த ரேட் கட்னால பாதிக்கக்கூடிய விஷயம். ஸோ, இந்த ரேட் கட்டுக்காக ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து முதல்ல மேல ஏறியிருக்கு. நம்ம ஜிஎஸ்டிக்காகவும் ஏறுச்சு. இந்த
ரேட் கட்டையும் எதிர்பார்த்து ஏறுச்சு. ஸோ, அதுலயும் ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. 27,650க்கு மேல குளோஸ் ஆனா தான் ரெசிஸ்டன்ஸ் வந்து 27,610லே இருக்கு. 650க்கு மேல குளோஸ் ஆனா தான் இது ஃபர்தரா மேல போகும். ஆனா ஆல்ரெடி ஓவர் பாட்ல இருக்கிறதுனால ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கேன். கீழ சப்போர்ட் வந்து 27,140ம், 6,760ம் இதோட சப்போர்ட்டா இருக்கு. அவ்வளோதான் மக்களே. மற்ற அடுத்த வீடியோ வந்து வேகமா சந்திப்போம். ஸ்டாக்ஸ பத்தி போடுறேன். லேட் ஆயிடுச்சு. மன்னிக்கணும். நன்றி. வணக்கம்.